திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வைகாசி விசாகத்தை முடிக்க திருச்செந்தூர் கோவில் வளாகத்திற்குள் மீன் சமைக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வைகாசி விசாகத்தில் திருச்செந்தூர் கோவிலில் மீன் உணவுடன் அதனை முடிப்பது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் அது ஆகம விதிகளுக்கு எதிரானது என திருச்செந்தூர் முருகன் கோவில் இணை ஆணையர் கார்த்திக் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை முடிப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவில் வளாகத்தில் மீன் சமைப்பது, அசைவம் சாப்பிடுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது எனவும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இணை ஆணையர் கார்த்திக் தன்னுடைய அறிவிப்பில் குறிப்பிட்டு அதற்கு தடை விதித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வைகாசி விசாகத்தில் திருச்செந்தூர் கோவிலில் மீன் உணவுடன் விரதம் முடிப்பது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜித் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மாசி திருவிழா, பங்குனி உத்திரம், ஆவணி திருவிழா, கந்தசஷ்டி மற்றும் வைகாசி விசாக திருவிழாவும் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக வைகாசி விசாகத்தன்று வைகாசி மாதம் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் அன்று முருகப்பெருமான் பிறந்ததாக எண்ணி முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரமான அன்று வைகாசி விசாக திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குறிப்பாக திருநெல்வேலி, சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக விரதம் இருந்து அலகு குத்தியும் காவடி சுமந்தும் இன்றே கோவிலில் வந்து தங்கி இருப்பார்கள். நாளை வைகாசி விசாகம் முடிந்த பிறகு நாளை மறுநாள் தங்களது விரதத்தை முடிப்பதற்காக கோவில் வளாகத்திலே ஆங்காங்கே அவர்களது குடும்பமாக இருந்து அசைவ உணவுகள் சமைத்து தங்களது விரதத்தை முடித்துக் கொள்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் கோவில் வளாகத்தில் அசைவ உணவுகள் வந்து சமைப்பதற்கு கோவில் இணை ஆணையர் கார்த்திக் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அசைவ உணவுகள் வந்து கோவில் வளாகத்தில் சமைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று கோவில் இணை ஆணையர் கார்த்திக் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் நாளை வைகாசி விசாக திருவிழா நடைபெற உள்ள நிலையில் திடீரென்ற இந்த அறிவிப்பானது பக்தர்களிடையே மிகவும் ஏமாற்றத்தை உள்ளடக்கியது என பக்தர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அஜித் குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.